அபினிவிஸ். தம்பி பழனி, உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உனது நண்பர் அஸ்வின். லட்சியம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது. அதுக்குண்டான லட்சியத்தை மேம்பட சிறப்பாக செய்கிறியா, இல்லை அது எதுவுமே பண்ணுறதில்லையா? புத்தகத்தை எடுத்தால் என்ன ஞாபகம் வருது? ஃபோனு ஞாபகம் வருதா? புத்தகத்தை எடுத்தால் ஃபோன் ஞாபகம் வந்தால் நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது? இதில் வேறு காதல் தோல்வி வேறு விட்டுட்டு போயிடுச்சு. அதைவே நினச்சிட்டுக்க. ஒன்றா அதை நினைக்கிற, இல்லைன்னா ஃபோனை பார்க்குற, இல்லைன்னா தேவையில்லாத சிந்தனை வருது. தேவையில்லாத சிந்தனை வரும்போது ஃபோனை பார்க்குற. இப்போ ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த சிந்தனை வருது. இது ரெண்டுமே டிஸ்டர்பு. இதுக்குள்ளே நம்ம படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். எப்படி முடியும் சொல்லுவாக்கலாம்? ஏதோ ஒன்றில் கண்ட்ரோலாக இருக்கணும். கரெக்டாக? அது வேண்டாம்னு சொல்லிட்டு போனால் அதை தூக்கி அக்கட்ட வீசிட்டு வேணுங்கிறத என்ன பண்ணுற லைஃபுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்குண்டான படிப்பை கரெக்டாக படிச்சினா தான் வர முடியும். உனக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது படிப்பு. நல்லா படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா ஆஃபீஸர் ஆகலாம். நிறைய பேர் உன்னைய ஒரு நல்ல மதிக்கும் மனிதனாக ஆறக்கு வாய்ப்பு இருக்குது. மதிக்கும் மனிதன் ஆகணுமா, இல்லை இவனை ஆகாதுன்னு நினைக்கணுமா? இவனை ஆகாதுன்னு நினைக்கான்னா போன நோண்டு அந்த உன்னை விட்டுட்டு போனேன்னு நினை. உன்னை மதிக்கணுன்னா படி. எது வேணும்? மதிக்கிறது வேணுமா மதிக்காத வேணுமா? அதை பிளான் பண்ணு. மதிக்கிறது நாடு. அப்போ தான் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். 4-5 வருஷங்கும் போது அதுக்குண்டான விஷயத்தை படிக்கும்போது கிட்டத்தட்ட 100% படிக்கணும். எண்ணங்கள் அங்கங்கே வந்துட்டு போகும். 100% அதில் நீ மைண்டு கான்செப்ட் வச்சு படிக்கும்பொழுது எண்ணங்கள் அங்கே வந்துட்டு போகும்போது ஃபஸ்ட்டு நாள் 2வது நாள் அதே ட்ரைனிங் ஆகிக்கணும். ட்ரைனிங்கை ஒவ்வொரு நாளும் 100% நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது அது உன்னோட மண்டையில் போய் ஏறுறது 30% ஏறும் முதல் நாள். அதைவே நீ தொடர்ந்து பயிற்சி மாதிரி நீ அதுவே 100% செலுத்திட்டே வந்தீங்கன்னா 10 நாள் 100% மூளையில் நீ படிக்கக்கூடிய விஷயம் உட்காரு. அந்த 10 நாள் உனக்கு ட்ரைனிங் மாற. இந்த ரெண்டையும் மறக்கறக்கு உண்டான விஷயம் வேண்டாம். மதிப்பில்லாத மறக்கறக்கு 10 நாள் ஆகும். அதை நீ கான்செப்டாக 100% படிக்கும்போது 30% மூளையில் உட்காரு பதி. அது 10 நாள் ட்ரைனிங் பண்ணும்போது அதை ரெண்டும் மறந்துடுவேன். புரிஞ்சுதா? மதிப்பில்லாத ஓடி போயிடும். மதிப்பு மண்டையில் உட்காரு. அப்போ நீ நல்லா படிக்கும்போது மதிப்பு மிகுந்த மனிதனாக எல்லாத்துக்கும் முன்மாதிரியாமல் ரோல் மாடலாக இப்போ இருப்பியா? இந்த போனையும் தூக்கி வீசு, அந்த காலையும் தூக்கி வீசு. உன்னோட வாழ்க்கை வெற்றியடைய மிக விரைவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக எழுதியாக வாழ்த்துக்கள் தம்பி. உனது நண்பன் அஸ்வின் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். அதையெல்லாம் தேவையில்லாத தூக்கி அக்கட்ட வீசு. தேவைக்கிறத முழு மீச்ச இறங்கி படி, வெற்றி பெறுவேன். நன்றி தம்பி.